வெல்கம் டு இந்தியன் ஆத்தன்டிக் ரெசிபி. நான் உங்கள் கௌரி சங்கரி. இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது செட்டிநாடு மஷ்ரூம் கிரேவி. இந்த மஷ்ரூம் கிரேவி நல்ல காரசாரமாக மசாலாவோடு சேர்ந்து நான்வெஜ் சாப்பிட்ற மாதிரியான டேஸ்ட்டில் இருக்கும். எல்லாருக்கும் இது கண்டிப்பாக பிடிக்கும். இதை சூடான சாதத்தில் சேர்த்து சாப்பிடலாம், அல்லது பூரி, சப்பாத்தி, பரோட்டா, நான் இதோட சேர்த்து வச்சு சாப்பிடலாம். எப்படி சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. 200 கிராம் அளவுள்ள மஷ்ரூம் எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு கொஞ்சமாக உப்பு மஞ்சத்தூள் கலந்த சுடுதண்ணியில் 1 நிமிஷம் போட்டுட்டு அதை தண்ணீரை வடிச்சிட்டு கட் பண்ணி வச்சுக்கணும். செட்டிநாடு மசாலா பவுடர் ரெடி பண்ணுறதுக்கு இந்த இன்க்ரீடியன்ட் மட்டுமே நீங்கள் எடுத்துக்கிட்டாலே போதும். மிளகு 1 ஸ்பூன், ஜீரகம் 1/2 ஸ்பூன், சோம்பு 1/2 ஸ்பூன், காஞ்ச மிளகாய் 3, மல்லி விதை 1 ஸ்பூன், பட்டை 2, கிராம்பு 3, ஏலக்காய் 1, அன்னாசிப்பூ 1, கல்பாசி 2. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஃப்ரையிங் பேனில் இதெல்லாம் சேர்த்து ட்ரை ரோஸ்ட்டாக வறுத்து எடுத்துக்கணும். 2 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணாலே போதும். ஆற விட்டு மிக்சியில் நைஸ் பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும். அடுத்தது தேங்காய் மசாலா. தேங்காய் துருவல் 2 ஸ்பூன், முந்திரி 3 எடுத்து அதை மிக்சியில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், உப்பு 1 ஸ்பூன், ஃபைனாக சாப் பண்ண 3 வெங்காயம், 2 தக்காளி, 10 பல் பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி. இது போல் கிரேவி செய்கிறதுக்கு நல்லெண்ணெய் அல்லது கடலெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். கடலெண்ணெய் 3 ஸ்பூன். ஸ்டவ் ஆன் பண்ணி 3 ஸ்பூன் கடலெண்ணெய் அல்லது எனி குக்கிங் ஆயில் சேர்த்துக்குங்க. அது நல்லா காய்ந்த பிறகு 1/2 ஸ்பூன் அளவு சோம்பு போட்டு தாளிச்சிக்கணும். சோம்பு நல்லா பொரிந்த பிறகு கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டு சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வதக்கணும். வெங்காயம், பூண்டு இதெல்லாம் நல்லா வதங்கினா தான் வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் அளவு சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுறணும். கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துடணும். தக்காளி உடனே நல்லா வதங்கணுன்னா இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பை இப்போவே சேர்த்துடணும். சேர்த்து நல்லா வதக்கி விடணும். தக்காளி நல்லா கொலையாக வதங்கின பிறகு மசாலா பொடியை சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் சேர்த்து ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு 1 நிமிஷம் அப்படியே வதக்கி விடணும். 1 கப் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சு 5 நிமிஷம் நல்லா வேக விடணும். 5 நிமிஷத்துக்கு பிறகு மூடியை திறந்து பார்த்தா நல்லா வெந்து தொக்கு போல் வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் மஷ்ரூமை சேர்த்து அதோட ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியை கட் பண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். 2 நிமிஷம் மசாலாவோட மஷ்ரூம் சேர்ந்து வதங்கணும். அரைச்சி எடுத்து வச்ச தேங்காய் முந்திரி பேஸ்ட்டு இதோட சேர்த்துக்கணும். 1 நிமிஷம் நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். நாம் ரெடி பண்ண செட்டிநாடு மசாலா பவுடரை 2 ஸ்பூன் அளவு இதோடு சேர்த்து நல்லா கலந்து விடணும். இந்த மசாலா பவுடரை எப்போவும் கடைசியாகத்தான் சேர்க்கணும். கிரேவி எப்படி வேணுமோ அதற்கேற்றாற் போல் நீங்கள் தண்ணீர் அளவு சேர்த்துக்கலாம். திக்காக வேணுன்றதுக்காக நான் 1 கப் அளவு தண்ணீர் சேர்த்துருக்கேன். ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் 5 நிமிஷம் அப்படியே வச்சுட்டாலே போதும், நல்லா குக் ஆகிடும். அவ்வளோதான். ஃபைனலாக 1 ஸ்பூன் நெய்யும் கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கினாலே போதும். டேஸ்டியான ஸ்பைசியான செட்டிநாடு மஷ்ரூம் கிரேவி ரெடி. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நீங்கள் வெளியில் போய் சாப்பிட்றதுக்கு பதிலாக இது போல் வீட்டிலையே செய்து சாப்பிட்றது தான் ரொம்பவும் நல்லது. நன்றி.